வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்ட்ரி ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது கத வைபவா அப்படின்ற ஒரு கன்னட மூவி. இந்த படம் தமிழ் டப்பிங்கோட பிரைம்ல அவைலபிளா இருக்கு. இந்த படம் பூர்வ ஜென்ம பந்தம் அப்படின்ற ஒரு கான்செப்டை மையமா வச்சு அமைக்கப்பட்ட கதை. ஆக்சுவலா ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் ஒரு படத்தை வரைகிறாங்க. அந்த படத்துல இருக்கக்கூடிய நபர் தான் வந்து நம்ம ஹீரோ. இவங்க ரெண்டு பேரும் ஒரு சுச்சுவேஷன்ல சந்திக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அப்போ வந்து ஹீரோயின் தன்னோட முன்ஜென்ம கதைகளை வந்து இவர்கிட்ட சொல்றாங்க. சோ அதன் மூலமா இவங்க கனெக்ட் ஆனாங்களா, டுவர்ட்ஸ் எண்ட் சேர்ந்தாங்களா அப்படின்றத அந்த படத்தோட கதை. இதே மாதிரியான கதை களத்துல தமிழ்ல வந்த ஒரு படம் அப்படின்னா வந்து அது அநேகன் தான். அதுல எப்படி ஹீரோயின் வந்து ஒரு காலகட்டத்திலயும் நம்ம என்னவா இருந்தோம்னு சொல்லுவாங்களோ அதே மாதிரி இதுல சொல்லுவாங்க. அதுலயும் குறிப்பா அந்த ரெண்டு கதைகள், ஒண்ணு வந்து தேவலோக கதை, இன்னொன்னு வந்து ஒரு போர்ச்சுகீஸ் செயலரை பத்திய ஒரு கதை. இந்த ரெண்டு கதைகளுமே ரொம்ப ரொம்ப சுமாரா இருந்துச்சு. பெரிய லெவல்ல ஒரு கனெக்ட் அப்படின்றது ஏற்படவே இல்லை. ஒரு பயங்கர போரிங்கான ஃபீல் கொடுக்கும் அப்படின்னே வைங்களேன். பட் மூணாவது கதை ஒண்ணு இருக்கு. ஒரு கம்பாலா வீரருக்கும் ஒரு தேவதாசி பொண்ணுக்குமான ஒரு காதல், அதுவும் பார்க்காம காதலிக்கிறதுன்ற மாதிரி ஒரு விஷயம் கொண்டு போவாங்க. அந்த போர்ஷன்ஸ் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல அதுவும் பயங்கர ப்ரெடிக்டபிளா மாறிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் கிளைமேக்ஸ்லாம் நம்ம எதிர்பார்த்த மாதிரியான ஒரு கிளைமேக்ஸா தான் அந்த கதைக்கு இருந்துச்சு. கடைசியா அந்த ரியல் லைஃப்ல சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் கொடுப்பாங்க. பட் அது பெரிய லெவல்ல ஒரு வாவ் அப்படின்றதெல்லாம் கிரியேட் ஆகவே இல்லை. அண்ட் கிளைமேக்ஸ்லாம் ஒரு மாதிரி காமெடியான ஒரு கிளைமேக்ஸா தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆஷிகா ரங்கநாதை பொறுத்த வரைக்கும் இந்த 4 கேரக்டர்ஸ்லயுமே வந்து பயங்கரமா ஃபிட் இன் ஆயிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். மேக்கிங் வைஸ் ஓரளவுக்கு நீட்டாவே எடுத்திருந்தாங்க. விஷுவலா நல்லா இருந்துச்சு. பட் ஸ்டோரியா பாத்தீங்க அப்படின்னா எனக்கு போரிங்கான ஒரு ஃபீல் கொடுத்த ஒரு படம் தான். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு வந்து 2.3 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட்லாம் பெருசா இல்ல. டைம் இருந்தா வேணா ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.